வணக்கம் மாணவ செல்வங்களே, நீங்கள் விரும்பும் படிப்பை படித்து வளமான வாழ்வமைய எஜுகேஷன் பாட்காஸ்ட் வாழ்த்துகிறது. நீங்கள் இப்போ +2 முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம், எந்த காலேஜில் படிக்கலாம், படிக்கிறதுக்கு ஏதாவது ஸ்காலர்ஷிப்ஸ் கிடைக்குமா, இப்படியெல்லாம் தேடல்களில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனல் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பல்வேறு வகையான படிப்புகள், ஸ்காலர்ஷிப்ஸுகளை பற்றின வீடியோஸ், அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டினா என்ன, சென்ட்ரல் யூனிவர்சிட்டினா என்ன, கடல்சார் பல்கலைக்கழகம்னு சொல்கிற இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி நிறையா டீட்டெயில்ஸு வீடியோஸ் நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படின்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, பாருங்கள். மேலே ஐ பட்டன்லேயும் கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டையே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பிஏ தமிழ் அப்படின்னு சொல்லி அது காமிக்கும். பிகாஸ் ஆஃப் த ஃபஸ்ட் வீடியோ அந்த வீடியோ அப்படிங்கிறத காமிக்குது. பட் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நிறையா சப்ஜெக்ட்ஸ் வீடியோஸ் கிடைக்கும். மைக்ரோபயாலஜி, பயோடெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பற்றின கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்ளீட் அந்த ஃபேமிலி ஒரு 10-13 விதமான படிப்புகளை பற்றின வீடியோஸு, அதுக்கப்புறம் 60 விதமான இன்ஜினியரிங் படிப்பை பற்றின வீடியோ, அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், எல்லா வீடியோஸுமே நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில் இருக்குது. உங்களுக்கு எது விருப்பமோ நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி யூனிவர்சிட்டிஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா அக்ரிக்கு தேவையான அண்ணாமலை யூனிவர்சிட்டி, காந்திகிராம் யூனிவர்சிட்டி, தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி எல்லாமே செக்ரிகேட் பண்ணி செப்பரேட்டாக டீட்டெயிலான வீடியோஸும் நான் கொடுத்துருக்கேன். வெட்டினரி சயின்ஸ்னாக்கா தானுவாஸ், அதில் இருக்கக்கூடிய படிப்புகள், வெட்டினரி சயின்ஸ் பற்றின டீட்டெயில்ஸு, இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நம்ம இந்த எஜுகேஷன் பாட்காஸ்ட் சேனலில் கிடைக்கும். இந்த வீடியோஸ்லாம் பார்க்க விரும்புனீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் சம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், நான் லிங்க்ஸு. அதே மாதிரி ஐ பட்டனில் கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டையே நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். 500க்கும் மேற்பட்ட படிப்புகள், 1000க்கும் மேற்பட்ட கல்லூரிகளை பற்றி தெரிஞ்சுக்க போகிற இந்த சீரியலில் இன்றைக்கி நாம் என்ன படிப்பை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னாக்கா பிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய பேச்சுலர் இன் ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிற படிப்பை பற்றி தான் நம்ம இரண்டாம் உலகப் போர் நடந்த டயத்தில் பெரிய பெரிய குண்டுகள், சக்தி வாய்ந்த குண்டுகளை எல்லாம் பல்வேறு நாடுகள் பயன்படுத்தினாங்க. இதனால மக்களுக்கு பெரிய லெவலில் பாதிப்பாச்சு. பல பேருக்கு கை கால் எல்லாம் உடஞ்சி போச்சு, பல பேருக்கு வாய் பேச முடியல, காது கேட்கல, கண்ணு போயிருச்சு, இப்படியெல்லாம் நிறைய இஷ்யூஸ். ஈவன் மிலிட்ரி பீப்புளுக்கு மட்டும் இல்லை, சிவில் பீப்புளுக்குமே இந்த மாதிரியான பாதிப்புகள் எல்லாம் நிறையா இருந்தது. இப்போ மாஸ் லெவலில் இந்த மாதிரியான பாதிப்புகள் வந்த உடனே வெறும் எம்பிபிஎஸ் மாதிரியான டாக்டர்ஸ்னால மட்டுமே இதை கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்போ அவங்களுக்கு ஸ்பெஷல்லி ட்ரெயின்டு நர்சிங் பீப்புள் தேவைப்பட்டாங்க, இந்த பேஷண்ட்ஸை கேர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி உருவானது தான் இந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ் அப்படிங்கக்கூடிய படிப்புகள். எப்படி இந்த அலைடு ஹெல்த் சயின்ஸ் படிப்புகள் உருவாச்சோ அதே மாதிரியான ரீசனில் தான் இந்த பிபிடி இதெல்லாமே உருவாச்சு. பொதுவாக பிபிடி அப்படிங்கிறது, ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது என்னன்னாக்கா, ஒரு ஆப்ரேஷன் நடந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ரிகவரி ஸ்டேஜ் இருக்கு இல்லையா, அந்த டயத்தில் அவங்க என்னென்ன மாதிரியான மெடிக்கல் எக்ஸசைசஸ் எடுத்துக்கணும், என்னென்ன மாதிரியான அவங்க அந்த ரீஹாபிலிட்டேஷனுக்காக வேண்டியான முயற்சிகளை செய்யணுங்கிறத சொல்லித்தர்றது, அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கறது ஃபிசியோதெரப்பி அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, யாருக்காவது விபத்தில் அடிபட்டு கையோ காலோ ஏதாவது ஃப்ராக்சர் ஆகுது, அவருக்கு ஆர்த்தோ ப்ராப்ளம்ஸ் வருது, இல்லைன்னா ஆர்த்தோ சர்ஜரி நடந்ததுக்கப்புறம் அவருக்கு அந்த உடம்புல அந்த எலும்பு வளர்றது பழைய மாதிரியே அதே ஷேப்பில் வளரணும், அவங்களுக்கு அந்த கை கால் ஏதாவது கொஞ்சம் இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது, இதுக்கெல்லாம் வேண்டி எந்த மாதிரியான எக்ஸசைசஸ் செய்யணும், என்ன மாதிரியான மசாஜஸ் செஞ்சுக்கணும், இதை எல்லாமே சொல்லித்தர்றது தான் இந்த ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது. பொதுவாக தெரப்பி அப்படின்னாலே ட்ரீட்மெண்ட் அப்படின்னு தான் மீனிங்கு. ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக கொடுக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டு. இப்போ எம்பிபிஎஸ் எல்லாம் உங்களுக்கு மருந்துகள் மூலமாக மருந்துகளை உடம்புக்கு உள்ளே கொடுத்து அது டைஜஸ்ட் ஆகி அது மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, தேவைப்பட்டால் அவங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் எம்பிபிஎஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு உடம்புல டைரக்ட் கான்டாக்ட் பண்ணி மசாஜஸ் மூலமாகவும் இல்லைனாக்கா இந்த மாதிரியான எக்ஸசைசஸ் மூலமாகவும் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறது தான் இந்த ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது. பொதுவாக ஃபிசியோதெரபிஸ்டோட ரோல் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இப்போ யாராவது ஒருத்தருக்கு விபத்தில் அடிபட்டுருச்சு, அவருக்கு கையோ காலோ ஏதோ ஃப்ராக்சர் ஆகிருக்கு, எலும்பில் ஏதாவது பாதிப்பாயிருக்கு, ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டரோடைய டைமிங் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கப்புள் ஆஃப் ஹவர்ஸ் தான் டாக்டரோட இன்வால்மெண்ட் இருக்கும். அவர் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு, தேவைப்பட்ட ஆப்ரேஷன் பண்ணுறாரு,
1 or 2 டேஸ் வந்து டாக்டரோட கேரில் இருப்பார். அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அவர் ரிகவர் ஆகிற வரைக்கும் வெதர் இட் இஸ் 3 months or 6 months யாரோட கேரில் இருப்பாங்கன்னு பார்த்தாக்கா ஃபிசியோதெரபிஸ்டோட கேரில் தான் இருப்பாங்க. இதை கமர்ஷியலாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பாக நினைக்க வேண்டாம், ஜென்ரலாக சொல்கிறேன். இதை கமர்ஷியலாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா டாக்டர் வந்து அந்த கொஞ்ச நாளில் தான் அவர் வந்து அந்த பேஷண்ட்டை வந்து அட்டன் பண்ணுறாரு, அதுக்குண்டான பில்லிங் பண்ணுறாரு அப்படின்னாக்கா ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ரெகுலராக டெய்லி அட்டன் பண்ணுவார், டெய்லியும் பில்லிங் பண்ண முடியும். தட்டு எவ்வளோ நாள் 3 months 6 months எவ்வளோ நாள் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ நாள் வந்து அவர் பில்லிங் பண்ண முடியும். ஃபிசியோதெரப்பி படிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் +2ல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்பல்சரியாக படிச்சிருக்கணும். அது கூட 4th சப்ஜெக்ட் நீங்கள் என்ன வேணால் படிச்சிருக்கலாம். மேத்தமேட்டிக்ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸோ பயோகெமிஸ்ட்ரி பயோடெக்னாலஜி எது வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம். ஆனால் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி அப்படிங்கிறத வந்து கம்பல்சரியாக நீங்கள் +2ல் படிச்சிருக்கணும். அண்ட் மினிமம் 55% மார்க் வந்து நீங்கள் எடுத்திருக்கணும். பட் நிறைய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து மார்க்கை பற்றி கவலைப்படுறதில்ல. ஜஸ்ட் நீங்கள் +2 பாஸ் ஆயிருந்தீங்க, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இருந்தாலே வந்து அட்மிஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. பிபிடி அப்படிங்கிறது வந்து 4 வருஷம் கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கும் 6 மாதம் கம்பல்சரி இன்டர்ன்ஷிப்லையும் நீங்கள் அட்டன் பண்ண வேண்டிய 4.5 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நார்மல் காலேஜ்லாம் 80,000 1 லட்ச ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இதே கொஞ்சம் ஃபேமஸான ரெப்யூட்டட் காலேஜஸாக இருந்தாங்கன்னாக்கா 1.4 1.5 lakhs வரைக்கும் கூட அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஃபீஸ் ரேஞ்ச் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னாக்கா ஒரு 1 lakhலேருந்து 1.5 lakhக்குள்ளே இருக்கிற மாதிரி 1 to 1.5 lakhs இருக்கிற மாதிரி ஃபீஸ் வந்து இதுக்கு வரலாம் பர் இயர். இது வந்து டியூஷன் ஃபீஸு. இதுக்கப்புறம் வந்து ஹாஸ்டல் எக்ஸாம் இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு வரும். எம்பிபிஎஸ்ஸோ இல்லை பிடிஎஸ்ஸோ உங்களால் படிக்க முடியாமல் போயிடுச்சு அப்படின்னாக்கா கிளினிக்கும் வைக்கணும், டாக்டருக்கு ஈக்குவலான ஒரு லைஃப் ஸ்டைல் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபிசியோதெரப்பி கூட செலக்ட் பண்ணலாம். இந்த ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது வந்து ஏஐசிடிஇ அப்ரூவலில் வரக்கூடிய ஒரு கோர்ஸு, அதாவது டெக்னிக்கல் கோர்ஸாக தான் இதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. இதை வந்து ப்ரொஃபஷனல் கோர்ஸு தான், ப்ரொஃபஷனல் டெக்னிக்கல் கோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏஐசிடியோட கண்ட்ரோலில் வருது. சம் காலேஜஸ் வந்து ஐஏபி அப்படின்னு சொல்கிற இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கிறதோட அப்ரூவல் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட் இஸ் நாட் கம்பல்சரி. இன்ஸ்டியூட்டுக்கு ஐஏபி அப்ரூவல் இருந்தாலும் இல்லைனாலும் ஏஐசிடிஇ அப்ரூவல் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் அந்த இன்ஸ்டியூட்டில் இந்த ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிற படிப்பை வந்து படிக்கலாம். இந்த ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிற பிபிடி கோர்ஸை பற்றி நம்ம இன்னும் கூட கொஞ்சம் டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் சினாரியோவில் வந்து பெயின் மேனேஜ்மெண்ட்டு, அதுக்கப்புறம் ஆப்ரேஷனுக்கு முன்னால் ஆப்ரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரீ ஆப்ரேட்டிவ் அண்ட் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் ரிஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த ரிகவரி, இதில் வந்து மேஜர் ரோல் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு தான் இருக்குது. டாக்டரோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஆப்ரேஷன் எல்லாம் பண்ணி பேஷண்ட்டை வந்து க்யூர் பண்ணுறாரு. ஆனால் அந்த ரிகவரி ஸ்டேஜில் கம்ப்ளீட்டாக கேர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட்டு தான். டாக்டர் வந்து மருந்துகளை ப்ரிஸ்கிரைப் பண்ணாரு அப்படின்னாக்கா ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து ரிமெடியல் எக்ஸசைசஸை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவார். இதில் இவர் அந்த மசில் ஸ்ட்ரென்த்து அது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்பாரு. மசில் வந்து கெட்டியாக இருக்கா லூஸாக இருக்கா இதையெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி மசில் ஸ்ட்ரென்த்தை எவாலுவேஷன் பண்ணுறது. இந்த பிபிடியில் மெயினாக நீங்கள் என்ன கற்றுப்பீங்க அப்படின்னாக்கா இந்த எலக்ட்ரோ தெரப்பி அப்படிங்கிறத கற்றுப்பீங்க. ஒரு எலக்ட்ரோ தெரப்பி மொடாலிட்டியில் டிஃப்ரெண்ட் தெராப்பட்டிக் எக்ஸசைசஸை வந்து எப்படி மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, அது வந்து மேனுவல் ஆப்ரேட்டட் மிஷின்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ஆட்டோமேட்டட் மிஷின்ஸாகவும் இருக்கலாம், சம் எலக்ட்ரிக்கல் ஷாக் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாமே வந்து நிறையா எலக்ட்ரோ தெரப்பினாலே ட்ரீட்மெண்ட்டு. ஸோ எலக்ட்ரோ தெரப்பி இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இந்த பிபிடியில் படிப்பீங்க. அதுக்கப்புறம் நியூராலஜிக்கலி அஃபெக்டட் பேஷண்ட்ஸ் யாராவது இருக்காங்க. நியூராலஜிக்கலி அஃபெக்டட் பேஷண்ட்ஸ் அப்படின்னாக்கா ஒருவேளை அவங்களுக்கு ஏதாவது நரம்பு மண்டலம் பாதிச்சு கால் நடக்க முடியாமல் போகிறது, கை தூக்க முடியாமல் போகிறது, இல்லைனாக்கா அவங்க நடக்கிறப்ப அந்த ஸ்டெபிலிட்டி இல்லாமல் தள்ளாடி நடக்கிறது, பார்வை வந்து ரெண்டாக தெரியறது, இந்த மாதிரி எல்லாம் நியூரலாஜிக்கல் இஷ்யூஸ் அதெல்லாம் இருந்தது அப்படின்னாக்கா அந்த நியூராலஜிக்கலி அஃபெக்டட் பேஷண்ட்ஸையும் வந்து இவங்க எவாலுவேட் பண்ணி அதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத எப்படி டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாரோ
அதுக்கு தேவையான நியூரலாஜிக்கல் எக்ஸசைசஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கறது வந்து யாருன்னு கேட்டாக்கா இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் தான். அதே மாதிரியே மேனுவல் தெரப்பி, மொபைலைசேஷன், மனிப்புலேஷன் ஆஃப் சாஃப்ட் டிஷ்யூ டெக்னிக்ஸு, இது எல்லாமே வந்து பண்ணுறது இந்த ஃபிசியோதெரபிஸ்ட்டு தான். ஒருவேளை யாராவது வீல் சேரில் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து கால் அதான் அந்த நியூரலாஜிக்கல் இஷ்யூஸ்னால கால் நடக்க முடியல, இல்லைனாக்கா ஏதாவது ஆர்த்தோ இஷ்யூனால ஜாயிண்ட் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அவரால் நடக்க முடியல, வீல் சேரில் இருக்காரு அப்படின்னாக்கா அவரை நடக்க வைக்கிறதுக்கு தேவையான எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுக்கறது. அதுக்கப்புறம் ஏதாவது இந்த ஆம்புலேட்டரி எய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ஒரு சிலர் வந்து கையில் வந்து அந்த ஸ்டிக்கை ஊன்னி நடக்கிறாங்க, இல்லைனாக்கா 2 சைடுமே அந்த ஸ்டிக்கை பிடிச்சிட்டு பேலன்ஸ் பண்ணி நடக்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கிறதுக்கு அவங்களுக்கு ஏதாவது எய்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஆம்புலேட்டரி எய்ட்ஸு, அந்த ஆம்புலேட்டரி எய்ட்ஸு இதையெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அந்த ஆம்புலேட்டரி எய்ட்ஸோட அவங்க எப்படி பாடியை பேலன்ஸ் பண்ணி வாக் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விதமான எக்ஸசைஸையும் சொல்லி கொடுக்கறது வந்து இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் தான். அப்புறம் பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ்ன்னு சொல்கிற குழந்தை பேஷண்ட்டுகள்லாம் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டது அப்படின்னாக்கா இதையும் வந்து ஒரு மதர்லி கேரில் கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் தான். இந்த ஃபிசியோதெரபிஸ்டோட இன்னொரு மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் எங்கே வரும்னு கேட்டிங்கன்னாக்கா, ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு போஸ்ட் டெலிவரி ஏற்படக்கூடிய பெயின் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், இல்லைனாக்கா அவங்க என்ன மாதிரியான எக்ஸசைஸ் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லி கொடுக்கறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் பீப்புள் தான். ஸோ பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே வந்து டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் 15 நாள் 20 நாள் கழித்து ஃபிசியோதெரபிஸ்ட் கிட்ட ரெஃபர் பண்ணுவாங்க. அவங்க வந்து உங்களுக்கு சின்ன சின்ன எக்ஸசைசஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து உங்கள் பாடி அண்டு மைண்டை வந்து நல்ல கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உண்டான அந்த விதமான ஒரு ட்ரீட்மெண்ட்டையும் அவங்க வந்து கொடுப்பாங்க. இதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் ஆன் ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இப்போ நீங்கள் கிரிக்கெட் எல்லாம் பார்க்குறீங்க, திடீர்னு ஒருத்தருக்கு வந்து காலில் அடிபட்டுருச்சு, இல்லை ஸ்ப்ரெயின் ஆயிடுச்சு, அப்படியே காலை பிடிச்சிட்டு கீழே உட்காந்துட்டாரு அப்படின்னாக்கா பெட்டியை தூக்கிட்டு 2-3 பேர் ஓடி போய் அவங்களுக்கு இந்த ஸ்ப்ரே எல்லாம் அடித்து அவங்க காலை இப்படின்னு ஆட்டி 2 எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்ட் தான். இவங்கெல்லாம் பிபிடி எம்பிடி முடித்தவங்க தான் வந்து இந்த ஜாப் செய்வாங்க. ஸோ இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் நடக்கக்கூடிய இன்ஜுரிஸ் ஆகட்டும், இல்லைனாக்கா இந்த மாதிரியான இந்த பிடிச்சிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, சதை பிடிச்சிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரியான ஆன் ஃபீல்டில் ஏற்படக்கூடிய பெயினை வந்து மேனேஜ் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் தான். ஃபிசியோதெரப்பியில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் படிக்கிறப்ப ஆர்த்தோபெடிக் ஃபிசியோதெரப்பி, நியூரலாஜிக்கல் ஃபிசியோதெரப்பி, கார்டியோ ரெஸ்பைரேட்டரி ஃபிசியோதெரப்பி, பீடியாட்ரிக் அதாவது சைல்டு கேர் ஃபிசியோதெரப்பி, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி, இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் ஃபிசியோதெரப்பி வந்து நீங்கள் இந்த பிபிடி அப்படிங்கிற படிப்பு மூலமாக தெரிஞ்சுப்பீங்க. பிபிடியில் நார்மலாக என்னென்னவெல்லாம் சொல்லி தர்றாங்க ஒரு சிலபஸ் மாதிரி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்கா, நீங்கள் ஹியூமன் அனாட்டமி, ஹியூமன் ஃபிசியாலஜி, ஜென்ரல் சைக்காலஜி, சோஷியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, கிளினிக்கல் பயோமெக்கானிக்ஸு, மைக்ரோபயாலஜி, பேத்தாலஜி, ஃபார்மகாலஜி, எக்ஸசைஸ் தெரப்பி, மசாஜ் தெரப்பி, ஜீரியாட்டிக்ஸ், இதெல்லாமே கற்றுப்பீங்க. ஜீரியாட்டிக்ஸ் அப்படின்னாக்கா பெரியவங்களுக்குள்ளது, வயசானவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் வந்து இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட்டை பற்றி படிக்கிறதெல்லாம் வந்து ஜீரியாட்ரிக்ஸ் அப்படிங்கிறது. ஸோ வயசானவங்கனால டக்குன்னு எந்திரிக்க முடியாது, பார்த்தீங்கன்னா 2 கையை ஊனி அப்படியே கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி தான் எந்திரிப்பாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, வயசாக வயசாக நம்ம நரம்புகளும் நம்ம சதையும் வந்து அப்படியே தளர்ச்சி ஆகுது. அது எவ்வளோ தளர்ச்சி ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம பாடி வந்து அன்ஃபிட் ஆயிடுது. அப்போ நீங்கள் ஏதாவது மைல்டு எக்ஸசைசஸ் எல்லாம் செஞ்சுட்டே இருக்கீங்க, வீட்டு வேலையெல்லாம் செய்கிற ரெகுலராக நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கிற லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டக்குன்னு அவங்களுக்கு இந்த ஜீரியாட்ரிக் ப்ராப்ளம்லாம் வராது. உட்காருவாங்க, எந்திரிப்பாங்க, ஈஸியாக அவங்க வந்து அவங்க பாடி கோஆப்ரேட் பண்ணும். நர்சிங், ஃபர்ஸ்ட் எய்டு, எமர்ஜென்சி மேனேஜ்மெண்ட்டு, இதெல்லாமே கூட நீங்கள் இந்த பிபிடியில் கற்றுப்பீங்க. மெயினாக பிபிடியில் நீங்கள் கற்றுக்கிறது எதுன்னு கேட்டிங்கன்னாக்கா எலக்ட்ரோ தெரப்பி கண்டிப்பாக கற்றுப்பீங்க. இந்த எலக்ட்ரோ தெரப்பி மூலமாக தான் வந்து நிறைய ட்ரீட்மெண்ட்டு இந்த பிபிடியில் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் மெடிசின், ஜென்ரல் சர்ஜரி, ரேடியாலஜி, கிளினிக்கல் ட்ரைனிங், இதெல்லாமே உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும். அதுக்கப்புறம் கிளினிக்கல் ஆர்த்தோபெடிக்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஆர்த்தோபெடிக்ஸுங்கிறது தான் வந்து அந்த எலும்பு சம்மந்தமாக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம்
கிளினிக்கல், ஆப்ஸ்டட்ரிக்ஸு, கைனகாலஜி இதெல்லாமே வந்து நீங்கள் படிப்பீங்க. இந்த ஒப்ஸ்டெட்டிக்ஸ் அப்படிங்கிறதும் கைனகாலஜி அப்படிங்கிறதும் வந்து என்னன்னாக்கா இந்த ப்ரெக்னன்சி சம்மந்தமானது, டெலிவரி சம்மந்தமானது, அதாவது போஸ்ட் பார்ட்டம் டெலிவரிக்கு அப்புறம் பெண்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைசஸ் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும், இதெல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. கிளினிக்கல் பீடியாட்ரிக்ஸும் நீங்கள் வந்து தெரிஞ்சுப்பீங்க. கிளினிக்கல் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னாக்கா குழந்தைங்க சம்மந்தமானது. நியூட்ரிஷன் அண்ட் எக்ஸசைஸ் ஃபிசியாலஜி அப்படிங்கிறதும் நீங்கள் படிப்பீங்க. கிளினிக்கல் நியூரோலஜி அப்படின்னாக்கா நரம்பு சம்மந்தமானது, மூளை சம்மந்தமானது, இதுதான் வந்து நியூரல் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஸோ நியூராலஜி பற்றின டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுப்பீங்க. கிளினிக்கல் கார்டியோ ரெஸ்பைரேட்டரி தெரிஞ்சுப்பீங்க. கார்டியோ ரெஸ்பைரேட்டரி அப்படின்னாக்கா இதயம் சம்மந்தமானது, அந்த மூச்சு விடுறோம் இல்லையா, இது சம்மந்தமாகவும் வந்து நீங்கள் நாலேஜ் தெரிஞ்சுப்பீங்க. கிளினிக்கல் டயாக்னோசிஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ட்ரீட்மெண்ட் எத்திக்ஸ் என்னவெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாலேயும் ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் நீங்கள் எடுக்க வேண்டிய என்னென்ன மேனேஜ்மெண்ட்ஸு, என்னென்ன கேரு, என்னென்ன ஸ்டெப்ஸு, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எத்திக்ஸ்லையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸு, எர்கனாமிக்ஸு, ஃபிசியோதெரப்பி இன் ஆர்த்தோபெடிக்ஸு, ஃபிசியோதெரப்பி இன் நியூராலஜி, கார்டியோ ரெஸ்பைரேட்டரி ஃபிசியோதெரப்பி, பீடியாட்ரிக் ஃபிசியோதெரப்பி இன் ஆப்ஸ்டெட்டிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, இதெல்லாமே நீங்கள் வந்து சப்ஜெக்டாக படிப்பீங்க. கிளினிக்கல் ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் ப்ராஜெக்ட் செய்வீங்க. அப்புறம் கம்யூனிட்டி ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறதையும் படிப்பீங்க. பொதுவாக ஃபார்மசிலையும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ஃபார்மசி அப்படின்னு சொல்லி இருக்கும். ஃபிசியோதெரப்பிலையும் வந்து கம்யூனிட்டி ஃபிசியோதெரப்பின்னு இருக்குது. நர்சிங்லேயும் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி நர்சிங் அப்படின்னு இருக்கும். இந்த கம்யூனிட்டிங்கிற வேர்டு எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க தான் வந்து ஜென்ரலாக நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்க. இப்போ ஒரு கடையில் மருந்து எடுத்து கொடுக்குற ஃபார்மசிஸ்டாக இருக்காருன்னா அவர் கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட்டு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஜென்ரலாக ஒர்க் பண்ணுற நர்ஸாக இருக்காங்கன்னா அவங்க வந்து கம்யூனிட்டி நர்ஸு. அதே மாதிரி ஒரு கிளினிக் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஜென்ரல் ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கீங்க அப்படின்னாக்கா இந்த கம்யூனிட்டி ஃபிசியோதெரப்பிங்கிற கேட்டகரியில் நீங்கள் வர்றீங்க. ஸோ கம்யூனிட்டி ஃபிசியோதெரப்பிங்கிறத பற்றியும் நீங்கள் வந்து டீட்டெயிலாக படிப்பீங்க. அதுக்கப்புறம் ஃபிசியோதெரப்பி மூலமாக அந்த ரிஹாபிலிட்டேஷன் எப்படி நீங்கள் வந்து கொடுக்குறீங்க, ஒரு அடிபட்ட பேஷண்ட்டுக்கோ இல்லைன்னா ஆப்ரேஷன் நடந்த பேஷண்ட்டுக்கோ அந்த ரிஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிறது ஃபிசியோதெரப்பி மூலமாக, அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக எப்படி கொடுக்குறீங்கிறதையும் வந்து இந்த ஃபிசியோதெரப்பி ரிஹாபிலிட்டேஷன் அப்படிங்கிற சப்ஜெக்ட் மூலமாக தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி மெடிசின் அப்படிங்கிற மாதிரி ஜென்ரல் மெடிசனை பற்றின நாலேஜும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த பிபிடி மூலமாக. பிபிடி மாதிரியே இன்னொரு படிப்பு இருக்குது, பிஓடி, பேச்சுலர் இன் ஆக்குபேஷனல் தெரப்பி. நிறைய பேருக்கு வந்து பிபிடிக்கும் பிஓடிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கலாம். பிபிடி அப்படிங்கிறது வந்து ஃபிசியோதெரப்பி, அதாவது எக்ஸசைஸு, மசாஜு, ட்ரீட்மெண்ட்டு, இதை பற்றி எல்லாம் படிக்கிறது வந்து ஃபிசியோதெரப்பி. உங்களுக்கு தெரியும், இவ்வளோ நேரம் நம்ம இந்த ஃபிசியோதெரப்பினா என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிஓடிங்கிறது என்னன்னு கேட்டாக்கா, மெயினாக கண்டினியூஸாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மைண்டில் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கலாம். அந்த ஸ்ட்ரெஸ் மூலமாக வந்து பாடியில் ஒரு சதைப்பிடிப்பு வரலாம், தலைவலி வரலாம், இல்லைனாக்கா ஏதாவது உடல் உபாதை வரலாம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து, அந்த ஸ்ட்ரெஸ் மூலமாக வரக்கூடிய இந்த மாதிரியான உபாதைகள்லேருந்து அவங்களுக்கு இந்த ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்து ரிலீவ் பண்ணுறதான் வந்து ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படிங்கிறது. ஸோ ஆக்குபேஷனல் தெரப்பியும் ஃபிசியோதெரப்பியும் ஆல்மோஸ்ட் சேம் மாதிரியான படிப்பு தான். பட் இதில் ஃபோக்கஸ் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஸ்ட்ரெஸ் மூலமாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஆக்குபேஷனல் தெரப்பியில் படிப்பீங்க. பிஓடி எல்லாம் படிச்சிங்கன்னா பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியில், பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிலையெல்லாம் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கும். ஏன்னா இப்போ ஐடி கம்பெனிலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டெலிவரி டைம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாக்கா கண்டினியூஸாக 3 நாள் 4 நாள் வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி கண்டினியூஸாக அவங்க ஒர்க் பண்ணுறதுனால அவங்க கை, கால், கண் எல்லாமே அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி ரொம்ப பெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வந்து ஒரு மாதிரியான ஸ்ட்ரெஸ்டு கண்டிஷனில் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, அவங்கள அந்த மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆக்குபேஷனல் தெரப்பி அப்படிங்கிற சப்ஜெக்டில் நீங்கள் படிப்பீங்க. ஸோ பிபிடி, பிஓடி ஆல்மோஸ்ட் சேமாக இருந்தாலும் இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டியும் வந்து சேம் தான். ரெண்டுக்குமே வந்து பிசிபி படிக்கணும். கூட 4th சப்ஜெக்ட் நீங்கள் எது வேணாலும் படிச்சிருக்கலாம். 50-55 மார்க்குங்கிறது வந்து ஒரு க்ரைட்டீரியாவாக சொல்கிறாங்க. பட் நிறைய இன்ஸ்டியூட் வந்து அதை பெருசாக அவங்க மைண்ட் பண்ணுறது இல்லை. பாஸ் ஆயிருந்தாலே வந்து உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கொடுக்குற இன்ஸ்டியூட்ஸும் இருக்காங்க.
பிஓடியில் பார்த்தீங்கன்னா டியூரேஷன் ஆஃப் த ஸ்டடி வந்து 5 வருஷம், பிபிடி வந்து 4.5 வருஷம், அதாவது 4 வருஷம் கிளாஸ் ரூம் ட்ரைனிங்கு, 6 மாதம் வந்து இன்டர்ன்ஷிப்பு. பிஓடி வந்து 4 வருஷம் கிளாஸ் ரூம் படிப்பு, 1 வருஷம் இன்டர்ன்ஷிப்பு. ஸோ பிபிடினா 4.5 வருஷம், பிஓடினா 5 வருஷம். சேலரி எல்லாம் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். பிஓடியில் வந்து நீங்கள் கிளினிக் வைக்கிறத விட உங்களுக்கு நிறைய கம்பெனிஸ்லேயே வந்து ஆஃபர்ஸ் கிடைக்கும். நீங்கள் கிளினிக் வச்சு எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அதை விட அதிகமாகவே வந்து உங்களுக்கு சேலரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பிஓடிங்கிறது வந்து எல்லா பக்கமும் கிடைக்கக்கூடிய படிப்பு கிடையாது. குறிப்பிட்ட யூனிவர்சிட்டியில் குறிப்பிட்ட இன்ஸ்டியூட்டில் தான் வந்து இந்த பிஓடி எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் பிபிடிங்கிறது வந்து நார்மலாக எல்லா பக்கமும் எப்படி பிஎஸ்சி நர்சிங், பிஃபார்ம் எல்லாம் கிடைக்குதோ அதே மாதிரி சீட் வந்து உங்களுக்கு பிபிடியில் கிடைக்கும். whereas பிஓடி அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கம்மி, நம்பர் ஆஃப் காலேஜஸ் வந்து கம்மி. ஆல்மோஸ்ட் ரெண்டும் ஒரே மாதிரியான படிப்பு தான். டியூரேஷன் மட்டும் பிஓடிக்கு ஒரு 6 மாதம் அதிகமாக இருக்கும். தட்டும் அந்த இன்டர்ன்ஷிப்பு, அந்த ப்ராஜெக்ட் செய்கிறீங்க இல்லையா, அந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் டியூரேஷன் வந்து பிபிடினா 6 மாதம், பிஓடினா 1 இயர். நான் என்னோடய ஃபோன் நம்பரை டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, ஏதாவது எங்கிட்ட கேட்கணும் பேசணுன்னாக்கா கால் பண்ணுங்கள். Wish you all success, all the best.